அவர்களும் சில வேளை சகோதரர்களே ஏழைகள் பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்திருப்பாங்க, ஒரு தண்ணி பொட்டில் கொடுத்திருப்பாங்க, ஒரு பாய கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு பாயால் என்ன செய்ய? இங்க இறக்க வானம் சாமான சொல்ல வேணாம். சகோதரர்களே, உக்கையில் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால் நிதியத்துக்கு பொருள் சேர்க்க அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புறதுக்கு அபூ உக்கைல் ரலியல்லாஹு தஆலா ஒரு காலில் ஒரு கையில் கஷ்டப்பட்டு போய் தண்ணீருக்குள்ள ஒரு யூதனின் கிணற்றில வாயால கயிற்ற பிடித்து அப்படியே கிணற்றுக்குள் இறக்கி திரும்ப அதை எடுத்து, சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாளிக்கு ஒவ்வொரு ஈத்தப்பழம் எடுத்து வீட்டிலேயும் எல்லோரும் பசியோடு 10-15 ஈத்தப்பழங்களை எடுக்க இரத்தம் வடிகிறது மேனியிலே. ஆனால் என்ற நபிக்கு நான் கொடுக்கணும், என் சகோதரர்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கணும் என்ற ஏக்கத்தோட 4-5 ஈச்சப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். இரத்த அடையாளத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கோடிக்கணக்காக கொட்டிவிட்டார்கள். அவருடைய பொருள் தேவையில்லை அந்த இடத்திலே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளாலையும் அதை எடுத்து ஆக பரக்கத்துக்குரிய சொத்து தீண்டு பங்குட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனா வாசிகள் அனைவரும் செய்த சதகாக்களை விட அல்லாஹ்ட்ட கபூலான சதகா ஒரு சகோதரர் ஒரு உண்டியலை சொல்லுகின்றார், இதை வெள்ளத்தில் அகப்பட்ட எங்கள் சகோதரர்களுக்காக வேண்டி கொடுத்து விடுங்கள். ஒருத்தர் சொல்லுகிறார், கிளினிக் போறதுக்கு 3 வீலுக்கு கொடுக்கிற இந்த சார்ஜ், அந்த கூலி பணத்தை இந்த மக்களுக்கு கொடுப்போம். இப்படியான உள்ளங்கள், அதை சுமந்தவர்கள் தான் வருகின்றார்கள். எங்களோட வார்த்தையால, எங்களோட செயலால நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து வேலை பார்ப்பவர்கள் வந்து எங்கட வீட்டுக்குள்ளிக்கிற சேர அல்றாம, யாரும் வேலைக்காரர்கள் வரல. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அவங்களுக்கு நோய் பரவும் என்ற பயம் பரவாயில்லை. எல்லா தலைப்புலையும் எலக்ட்ரிஷியன் பாஸ் வந்து 7-8 வீடுகள் அப்படியே ஒவ்வொன்றாக சுத்தம் செஞ்சு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு வந்து சொல்றார், நான் அவங்கள்ட்ட சொல்லல, 2 மாதமும் இதை பாவிக்கலா, திரும்ப இருட்டுக்கு போயிடுவாங்க. சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, அருமையானவர்களை கொடுப்பவர்கள் தான் எடுப்பவர்கள் தான். அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுகின்றார்கள் 2 செயலையும் பார்த்து. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இருளாக இருந்தது. ஒரு மூமினுடைய வீடு இருளாக இருப்பது, அங்கே குர்ஆன் ஓத முடியாது, அங்கே தஹஜ்ஜுத் தொழ முடியாது, அங்கே படிக்க முடியாது. இப்படியான இருட்டுக்குள்ளே 10-15 நாட்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வேளையில் ஒரு வெளிச்சத்துக்கு ஏற்பாடு செய்வது, தண்ணீர் குடிக்க ஏற்பாடு செய்வது, உறங்குவதற்கு ஏற்பாடு செய்வது, நிச்சயமாக இத்தனைக்கும் அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அது சாய்ந்த மருதிலிருந்து வந்த சகோதரர்களே, உறவுகளே, சொல்லுங்கள் இந்த செய்தியை. எமது உறவுகள் இங்கே, எமது ஊரார்கள் இங்கே, கோடீஸ்வரர்கள் இங்கே, வேலை கொடுத்தவர்கள் இங்கே, 1000, 500, 700 பேருக்கு வேலை கொடுத்தவர்கள் இங்கே. கோடிக்கணக்கான சொத்துகள் சுருண்டு போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கெரிச்சாங்க மஸ்ஜிது நபவியில. 3 துஆ செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய மாளிகையை வெளிச்சமாக்கினதுக்கு. சொன்னாங்க, நவ்வரக்கல்லாஹ் கமா நவ்வர்தல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஒளியூட்டியதை போன்று உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒளியூட்டுவானாக.